அடுத்ததா ஸ்ருதிஹாசன் மேம் சொன்ன ஒரு விஷயம் தான், கூலி படம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நாகார்ஜுனா சார் ஒரு நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ரஜினிகாந்த் சாரோட ஃபேன். ஆனா இந்த படத்துக்கு அப்புறம் நான் அவரோட ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன்னு கூட சொல்லலாம். ரஜினிகாந்த் சார் ரொம்ப கைண்ட் அண்ட் ரொம்ப பொலைட்டா லைக் எல்லாரையுமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ருதிஹாசன் மேம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நான் வந்துட்டு சத்யராஜ் சாரோட ஒரு மகளா வந்துட்டு ரோல் ப்ளே பண்றேன். ஸோ இந்த படத்துல இருந்து நான் ஒரு இனிமேல் சாங் நான் ப்ளே பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அந்த சாங் ப்ளே பண்ணப்போ தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ப்ளே பண்ணாராம். அதாவது ஸ்கிரிப்ட் வந்து படித்து சொன்னாராம், இந்த படத்துல நீ ஒரு ப்ரீத்திங்கிற ரோல் பண்ண போற, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் அண்ட் ஒரு ஃபெமினைன் சோல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோல் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு இந்த ரோல் ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ரோல் நான் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி நம்ம ஸ்ருதிஹாசன் மேம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இன்னொரு மாசான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ஷனில் கைதி 1 படத்தை பார்த்துருப்போம். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது கூட சொல்லலாம். ஸோ அந்த கைதி படத்தில் நம்ம கார்த்திக் சார் அந்த உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்ற ஸ்டைல் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறையா ஒரு மீம்ஸ் எல்லாம் வந்திருந்தது அந்த ஒரு பிரியாணி சீனை வச்சு. அதுக்கப்புறம் எப்போ கைதி 2 வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக காத்திருந்த வகையில் அதை பற்றின நிறைய அப்டேட்ஸும் வந்திருந்தது. இப்போ லோகேஷ் கனகராஜ் சார் கைதி 2 படத்தை பற்றின ஒரு அப்டேட் வந்துட்டு கொடுத்துருக்காரு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படத்துக்காக நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் எழுதிட்டுருக்கேன். அது யாருக்காகனா ஒரு ஆக்ட்ரஸ்க்காக எழுதிட்டுருக்கேன். அண்ட் அவங்க மட்டும் இல்லாமல் இன்னொரு 2-3 கேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த கைதி 2 படத்தில் ஒரு நியூ இன்ட்ரடக்ஷனாக இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது புது கேரக்டராக இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மூலியமாக எல்சியூ வேர்ல்டை வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்டோன்னே யார் அந்த புது கேரக்டராக இருப்பாங்க, இன்னும் 2-3 பேர்னா யாராக இருப்பாங்க, ஐயோங்கிற மாதிரி தான் தலையே சுற்றுது. ஸோ அந்த 2-3 பேர் யாராக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.